गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वर्षोत्पयाय विद्महे कलिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेंद्र प्रचोदयात्। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2 வருஷத்துக்கு மேலே 3 வருஷத்துக்கு மேலேயும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை ஒரு சிறு கதைகளை போல உங்கள்கிட்ட வெளியில் வரேன். அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லும். திருச்சியில் ராமநாதன் ஒருத்தர் கோர்ட்டில் சிரஸ்தாராக இருந்து ரிட்டையர் ஆனவர். பெரியவமான அதீத பக்தி அவருக்கு. யாருக்கு? ராமநாதையருக்கு. நின்னா பெரியவா, உட்காந்தா பெரியவா, படுத்தா பெரியவா, எழுந்தின பெரிய சதாசபகாலம் பெரியவா 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 அவரோட ஸ்மரணையில் தான் இருப்பார். அவர் மட்டும் கிடையாது, அவர் குடும்பத்திலையும் அப்படிதான். ஒரு வைதிக குடும்பம் அவர். அவருடைய ஒரு பால்ய சிநேகிதர் சீதாராமையன் அதே திருச்சியில் ஆண்டாங்கோயில் தெருவில் இருந்தார். 2 பேரும் சிறு வயசுலேருந்து ஒன்றா படித்தவர். அவர் வேதம் பயின்றவர். யார்? சீதாராமையன். சீதாராமையருக்கும் நம்ம பெரியவா மேலே அதீத பக்தி உண்டு. ராமநாதையர் இவ்வளோ நாளமாக துதிக்கிறாரே தவிர பெரியவாளை நேரில் பார்க்குற பாக்கியம் அது வரைக்கும் அவருக்கு கிடைக்கல. சீதாராமையர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் இந்த கோர்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் கோடை விடுமுறை வழக்கம் உண்டு. அந்த மாதிரி அந்த வருஷம் கோடை விடுமுறை வர்றார். எதேச்சியாக சீதாராமையர் நம்ம இவாத்துக்கு வந்திருக்கார். ராமநாதையர் வந்துட்டு இந்த மாதிரி நான் காஞ்சிபுரம் போகிறேன்டா, நீ பெரியவாள் இது வரைக்கும் பார்த்ததில்லை, உன்னை கூட்டின்னு போகலான்னு இருக்கேன், வரையான்னு கேட்குறார். இவர் கேட்கவும் வேணுமா? ராமநாதையருக்கு பயங்கரமான சந்தோஷம். அதாவது கண்ணுக்குட்டி துள்ளி குதிக்கிற மாதிரி துள்ளி குதிக்கிறார். அவ்வளவு ஆனந்தம். ஆகா, நம்ம பாலியம்மன் கடைசியில் நம்மளுடைய ஆசையை நிறைவேற்ற போகிறேன், கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக வருவேன், டே கவலைப்படாத, நான் வந்து எத்தனை மணிக்கிறா கிளம்பு, நீ இப்பயே ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறாண்டா, அது இதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். யார்? ராமநாதையர். சீதாராமையருக்கும் உள்ளூர் சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம நண்பனை வந்து இது வரைக்கும் எங்கேயுமே கூப்பிட்டதில்லை, முதல்ல கூட்டும் போகிறதும் அவருக்கு பிடிச்ச இடமா கூட்டும் போகிறோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷம். எப்போதுமே காலையில் பூஜை புரஸ்காரம் பண்ணுறவர் ராமநாதையர். அன்றைக்கும் அந்த மாதிரி அவர் வந்தபோது ஸ்லோகம் சொல்லியிருந்தவர் தான் நடுப்புற வந்து பேசினா. டக்குன்னு என்ன பண்ணார், இவர் சொன்னது அப்புறம் ஒரு டம்ளர் பால் எடுக்கிறார், வெள்ளி டம்ளரில் கொஞ்சோண்டு அதில் ஜீனியை போடுறார். மகாபிரியா படத்துக்கு முன்னால் வச்சு நைவேத்தியம் பண்ணுறார். நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கார். அன்றைக்கி ஒரு 10:30 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் கிளம்புறார். 2 பேரும் காஞ்சிபுரம் நோக்கி போகிறார். அப்போல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக தான் போகும் பஸ். அதிகமான பஸ்ஸு கிடையாது, நின்று தான் போகும். ராத்திரி ஆகிடுது. படத்தில் போய் பெரியவாளை பார்க்கணும்னு பார்த்தா பார்க்க முடியல. பெரியவா தரிசனம்லாம் முடிச்சுட்டு சயனத்துக்கு போயிட்டார். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மடத்திலே தங்க சொல்ல 2 பேரும் தங்குறா. மறுநாள் காலையில் 2 பேரும் குளிச்சுட்டு ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பார்க்குறாரு. பார்த்துட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பெரியவாளை தரிசனம் பண்ணுறது நல்ல கூட்டம் பண்ணி இவா டைம் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆகிடுது. போரா 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறார். ஒரு மூங்கில் திருட்டு தாங்க வாங்கிட்டு வந்த பழவைகளை வைக்கிறார். வச்சு 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. பெரியவா ராமநாதையரையும் சீதாராமையருங்க, எங்கேருந்து வந்திருக்கீள் நீங்கள்? இந்த மாதிரி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்கேன் அப்படி. திருச்சிராப்பள்ளி ரொம்ப பரிச்சயமானது பெரியவாளுக்கு. ஏன்னா அடிக்கடி திருவானக்காவல் போகிற பழக்கம் உண்டு பெரியவாளுக்கு. எங்கே இருக்குன்னு என்ன எழுதி இந்த மாதிரி ஆண்டாங்கோயில் இது தெருலேருந்து வந்து ஆண்டாள் தெருலேருந்து வந்திருக்கேன். பரஸ்பரம் பேசின்னு இருந்துட்டு கடைசியில் பெரியவா ராமநாதையரை பார்த்து விடார். என் மேலே ரொம்ப விசுராக இருப்பேன் போல இருக்கேன் நீங்கள். ஆமாம் பெரியவா, ஒன்று சொன்னால் தப்பா நீங்கள் நாக்கு சுட்டுடுத்து நேற்றுக்கு அப்படிங்கிறார். ராமநாதையருக்கு ஒன்றும் புரியல. என்ன பெரியவா, என் நாக்கு சுட்டுடுத்து ராமநாதா, இந்த மாதிரி ரொம்ப சூடாக வைக்கக்கூடாது, புரிகிறதா அப்படின்னு தன்னுடைய நாக்கை துருத்திக்காம நாக்கில் சிகப்பாக ஒரு கப்பலம் மாறி தெரியாமப்பட்ட பெரியவா நமஸ்காரம் பண்ணுறார். அப்புறம் அங்கேருந்து கைங்கரியக்காராட்ட என்ன நடந்துன்னு சொல்லு ராமநாதன் சொல்லுங்கோ அப்படிங்கிற பெரியவா. அப்போ தான் நடந்தது சொல்கிறார். இந்த மாதிரி சீதாராமையை தன்னை கூப்பிட வந்ததாகவும்
பெரியவாள் அது வரைக்கும் பார்க்காத தான் உடனடியாக பார்க்கணும்னு ஆசையில் சூடாக அப்போ தான் பால் கொதிக்க வச்சார், அதை ஜீனி போட்டு கொண்டு வந்து பெரியவா படத்துக்கு முன்னால் வச்சு நைவேத்தியம் பண்ணதுன்னு சொல்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களே, அதாவது அங்கே நைவேத்தியம் பண்ணியிருக்கா சூடாக, அது வந்து நம்ம பெரியவாரோட நாக்கை சுற்றுருக்கு அப்படிங்கிற. அதாவது நம்ம எல்லாம் நினைப்போம் பெரியவா மட்டும் கிடையாது, அனைத்து சுவாமி படங்களுக்கு முன்னாடியும் கோயிலையும் இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் படைக்கிறா இல்லையா, அந்த பிரசாதம் சாமி சாப்பிட்றதா அப்படின்னு நினைப்பேன். இன்னைக்கு கூட பல பகுத்தறிவாதிகள் அதெல்லாம் கேட்குற பழக்க முடியும். சாமியாக சாப்பிட்றது, ஆசாமி சாப்பிட்றதுக்கு விதவிதமாக படைச்சி அதுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, அதுக்கு வேறு ஏதாவது கொடுக்கலாம், அன்னதானம் பண்ணலாம், வெளியில் யாரும் அனாத ஆசிரமத்துக்கு போடலாம். ஆனால் அது கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய உண்மையான பக்தியினால் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் அது பகவானை போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாத நிகழ்வு நான் உங்களுக்கு சொன்னேன். சமீபத்தில் படித்தேன், நான் போன வாரம் ஒரு ஊடகத்தில் படித்தேன், உங்களோட பகிர்ந்துக்கணும். என்ன ஒரு ஆச்சரியம் பற்றல, பெரியவாளுக்கு திருச்சியில் நைவேத்தியம் பண்ணினாரு, நாட்டை சுற்றுக்கு. அவர் சொல்கிறார் யாருக்கும் தெரியல, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பெரியவா நடத்தி காட்டி தேவர்களுக்கும் சுவாமி பழங்களுக்கு முன்னால் நாம் செய்கிற அனைத்து ஒரு இதுவும் நைவேத்தியங்களும் அந்தந்த தெய்வங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கா இந்த நிகழ்வு மூலம் பெரியவா. அதனால தான் சொல்கிறேன், பெரியவா சாட்சாத் பரமேஸ்வருடைய மறுரூபம். அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்து பரவாயில்ல. புரியுறதா? மற்றும் ஒரு அழகிய நிகழ்வில் அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு சந்திக்கிறேன். நாளைக்கு ஆடிப்பூரம். எல்லா கோயில்களிலையும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக வளையல் அலங்காரம் பண்ணி சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவார். நீங்கள் எல்லாரும் அதுலேயும் கலந்துண்டு நம்முடைய பெரியவா மற்றும் காமாட்சி அம்மனையுடைய அருளை பெறணும்னு வேண்டிண்டு உங்கள்கிட்ட இப்போ விடைபெற அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம்.